ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். செய்திச் சுருக்கம். கரூர் சம்பவம் பற்றி சிபிஐ விசாரிக்க உத்தரவு. கரூரில் கடந்த மாதம் தாவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் 41 பேர் பலியாகினர். இதையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாவிக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழு அமைத்து அதில் 2 IPS அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் எனவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. கருத்து பதிவிட்ட விஜய். கரூர் சம்பவம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட்ட சென்னை ஹைகோர்ட்டின் உத்தரவுக்கு எதிராக தாவேகா சார்பிலும் சிபிஐ விசாரணை கோரி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NV அஞ்சாரியா அமர்வு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான கண்காணிப்பு குழுவின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் விஜய் கருத்து தெரிவித்துள்ளார். நீதி வெல்லும் என 2 வார்த்தையில் அவர் கருத்து பதிவிட்டுள்ளார். சட்டசபை கூட்டத்தொடர் நாளை துவக்கம். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நாளை முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் முடிவின்படி நாளை 14/10/2025 முதல் 17/10/2025 வரை சட்டமன்ற கூட்டம் நடைபெறலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கு கூடி மறைந்த முன்னாள் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக கரூர் நடைபெற்ற துயர சம்பவம், முன்னாள் கேரள முதல்வர் மாண்புமிகு VS அச்சுதானந்தன் அவர்கள், முன்னாள் ஜார்க்கண்ட் சட்டமன்ற உறுப்பினர் சிபு சோரன் அவர்கள், நாகாலாந்து மாநில ஆளுநர் மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள், மேலும் IAS அதிகாரி மருத்துவர் பியூலா வெங்கடேசன் உட்பட அனைவருக்கும் சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து திரு TK அமுல்கந்தசாமி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நிகழ்ச்சிகள் அன்றைய தினம் ஒத்திவைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் 15ஆம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை பேரவைக்கு அளிக்கப்படும். தொடர்ந்து மறுநாள் விவாதம் நடைபெறும். 17/10/2025 விவாதத்துக்கு பதிலளிக்கப்படும். அது நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு வர அன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கட்டீங்க. 15, 16, 17 3 தினங்களும் காலையில் வினாக்கள் விடைகள் உண்டு. ஓட்டு திருட்டு புகாரை விசாரிக்க SIT கோரிய மனு தள்ளுபடி. தேர்தல் கமிஷனிடம் முறையிட சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ். கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் தேர்தல் கமிஷன் துணையுடன் பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டில் ஈடுபட்டதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் நடந்த ஓட்டுப்பதிவின் போது போலி வாக்காளர்கள் மூலம் ஓட்டு திருட்டு நடந்ததாகவும் உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் கூறினார். இது தொடர்பாக பலமுறை குற்றச்சாட்டை எழுப்பிய ராகுல் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நடத்தி தனது குற்றச்சாட்டு குறித்து விளக்கினார். இதையடுத்து ராகுல் எழுப்பிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஓட்டு திருட்டு விவகாரம் குறித்து விசாரிக்கவும் அதற்காக சிறப்பு விசாரணை குழு அமைக்கவும் உத்தரவிடக் கோரி வக்கீல் ரோஹித் பாண்டே சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார்.
ராகுல் இதுவரை பல முறை ஓட்டு திருட்டு பற்றி பேசியுள்ளார். கர்நாடகாவின் பெங்களூரு சென்ட்ரல் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவ்புரா சட்டசபை தொகுதியில் ஓட்டு திருட்டு நடந்ததற்கான ஆதாரங்களை அவர் வெளியிட்டார். மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டசபை தேர்தல்களிலும் முறைகேடு நடந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவரது குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணைக் குழு அமைத்து உத்தரவிட வேண்டுமென மனுதாரர் கூறினார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. பொது நலன் என்ற பெயரில் தாக்கல் செய்யப்படும் இதுபோன்ற மனுக்களை கோர்ட் ஊக்குவிக்க விரும்பவில்லை. மனுதாரர் விரும்பினால் இது தொடர்பாக இந்திய தேர்தல் கமிஷனிடம் முறையிடலாம். இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பொருளாதார நோபல் பரிசு 3 பேர் தேர்வு. 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜோயல் மோகீர், பீட்டர் ஹோவிட் மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த பிலிப் அகியோன் ஆகிய 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 3 பேருக்கும் பரிசுத் தொகை பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. புதுமைகள் அடங்கிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான ஆய்வுக்காக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் சோகம், பஸ் கவிழ்ந்து 42 பேர் பலி. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் பகுதியில் உள்ள குவெபெர்கா நகரிலிருந்து ஜிம்பாப்வே மற்றும் மலாவி நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களை அவர்களுடைய வீடுகளில் சேர்ப்பதற்காக ஒரு பஸ் சென்றது. பஸ் தென் அமெரிக்காவின் வடக்கு மாகாணத்தில் N1 என்ற நெடுஞ்சாலை மலைப்பகுதியில் சென்றபோது திடீரென சாலையை விட்டு விலகி மலையிலிருந்து கீழே உருண்டது. இதில் 18 பெண்கள், 17 ஆண்கள், 7 குழந்தைகள் உட்பட மொத்தம் 42 பேர் இறந்தனர். 49 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்துக்கு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ராமபோசா இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தென் அமெரிக்காவுக்கு மட்டுமின்றி சகோதர நாடுகளான ஜிம்பாப்வே மற்றும் மலாவிக்கும் துக்கமான நாள் என்று அவர் கூறியுள்ளார். மீண்டும் விமானத்தின் கண்ணாடியில் விரிசல், அவசரமாக தரையிறக்கம். என்ன நடந்தது? தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இன்று பகல் 2 மணிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் புறப்பட்டது. 62 பயணிகள், 5 விமான ஊழியர்கள் உட்பட 67 பேர் பயணித்தனர். நடுவானில் 15,000 அடி உயரத்தில் 250 கிலோமீட்டர் வேகத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் சிறிய அளவில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதை பைலட் கண்டுபிடித்தார். உடனடியாக சென்னை ஏர்போர்ட் கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர தகவல் அனுப்பினார். விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் துரிதமாக செய்யப்பட்டன. விமானத்தை கூடுதல் வேகத்துடன் இயக்கி பத்திரமாக அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்தார். வழக்கமாக மாலை 3:35க்கு தரையிறங்கும் விமானம் 8 நிமிடங்கள் முன்னதாக தரையிறங்கியது. விமான பொறியாளர்கள் ஆய்வு செய்து பழுதை சரி செய்து வருகின்றனர். 3 நாட்களுக்கு முன் மதுரையிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் நடுவானில் பறந்தபோது இதேபோல் விரிசல் ஏற்பட்டு அவசரமாக தரையிறங்கியது. சம்பவம் குறித்து ஏர்போர்ட் உயரதிகாரிகள் மற்றும் விமான பாதுகாப்புத்துறையான DGCAவும் விசாரணையில் இறங்கியுள்ளனர்.